கொக்கா கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா. போடா விஜய். 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சீஸ் அடிக்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். போடா விஜய். சரி இல்ல ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள அப்படின்னு பாடிட்டு இருப்பாரா. போடா விஜய். எல்லா கட்சி தலைவர்களும் மாலையில கூட்டம். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் வந்து 6 மணிக்கு இங்க கூட்டம். ஐயா எடப்பாடி பழனிசாமி சேலம் பக்கம் கூட்டம். எங்க அண்ணன் சீமான் வேதாரண்யத்துல பொதுக்கூட்டம். காலையில இருந்து 10 கூட்டம், சாயந்தரம் கூட்டம். எல்லா தலைவர்களும் மாலையில மக்களை சந்திக்கிறாங்க. ஏன்? மக்கள் மாலையில ஓய்வா இருப்பான், வேலை போயிட்டு வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் அரசியல் பேசுறான்னு தேர்தல் பரப்புல பேசுறாங்க. ஒரே ஒருத்தங்க மார்ச் மாசம் 14ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு மாசம் தாண்டிருச்சு. தேர்தல் தேதி அறிவிச்சே ஒரு மாசம், ஒரு 2 நாள், 32 நாள் ஆகுது. இந்த 32 நாள்ல 6 மணிக்கு மேல விஜய் வெளியே வந்த சரித்திரமே கிடையாது. இந்த 32 நாளும் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணாப்புல, அடுத்த பிளைட் ஏறி இங்க வந்துட்டாப்புல. புதுச்சேரி போனாப்புல, அடுத்த பிளைட் பிடிச்சு வந்துட்டாப்புல. திருப்பூர் போனாப்புல, அடுத்த பிளைட் பிடிச்சு வந்துட்டாப்புல. தூத்துக்குடி போனாப்புல, வந்துட்டாப்புல. எல்லா தலைவரும் வீட்டை விட்டு கிளம்பி 20 நாள் ஆச்சு. இவன் வீட்டை விட்டு காலையில 12 மணிக்கு இருந்து 6 மணிக்கு போயிருது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா இல்ல, மனைவி இல்ல, பிள்ளை இல்ல, யாரும் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரே ஆளு இந்த சந்திரமுகி படத்துல கோபால்னு ஒருத்தன் ஒரு மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஆளு தனியா இருக்கிறதுக்கு எதுக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போறாப்புல? எனக்கு சபரிநாதன் தான் சொல்லணும், தம்பி தான் சொல்லணும். தம்பி சபரிநாதன் சொன்னா நல்லா இருக்கும். எதுக்கு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சென்னையில தான் கூட்டம். சென்னையில எக்மோருக்கு வராரு, டி நகருக்கு வராருன்னு புரசைவாக்கத்துல மக்கள் எல்லாம் காத்து இருந்திருக்காங்க. மணியை பாத்துக்க, மணி என்ன? மணி 5:59. ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு போயிட்டாப்புல. வடிவேல் மணி 3, 2:59 வந்தா யாருடைய சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உசுரோட வர இந்த குருட்டு தயிர் ஏரியாக்கு பக்கம் வந்தது, அங்க நான் டைம் கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. வடிவேல் மாதிரி 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. எதுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போற? இந்த சந்தானம் படத்துல என் புருஷன் 6 மணிக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு. மாமா நைட் டியூட்டி, மாமா என்னதான் நைட் டியூட்டியா இருந்தாலும் நீங்க 6 மணிக்குள்ள வர வேண்டியது வீட்டுக்கு. அது மாதிரி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடறாப்புல. அந்த வீட்டுல யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்குப்பா 6 மணிக்கு போற? இவர்தான் இந்த நாட்டை ஆள போறேன்னு சொல்லிக்கொண்டு கனவு கண்டிருக்காரு. மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனையை பேச துப்பற்ற ஒருத்தன் இந்த நாட்டை ஆள போற கனவுல இருக்கிறான். பெரிய கிரௌடு கூடுதுனா, ஒரு கிரௌடும் இல்ல, காசு கொடுத்து திமுக 200 பாய்ஸ்னா இவன் 300 தற்கொலைஸ். 300 ரூபாய் வாட்டர் பாட்டில் பிரியாணி. 2 PM to 4 PM, 12 PM to 2 PM போட்டுறாங்க. போட்டு ஆதாரமா சொல்றேன், நானு ஆதாரமா வச்சிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா சொல்லிட்டிய, மொத்தமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. Need 200 pies for coming Saturday DVK nominee. MLA will assemble just 1 kilometer walk. Pay 300. Timing 9 AM to 12. Just 2 hours. Snacks, water bottle will provide and biryani. Interested boys TM or join the group immediately. வந்தனே 200 பாய்ஸ் திமுக சொன்னான். இவன் 300 தற்கொலை. 300 ரூபா கொடுத்தா போதும், 3 மணி நேரம் நிற்பான். 300 ரூபா கொடுத்துட்டு 3 மணி நேரம் டிவிக்கே தளபதி ஒரு துண்டு கொடுத்தோம். துண்டு தூக்கி அவன் மேல எரியணும், அவன் திருப்பி தூக்கி உங்க மேல எறிவான். பூவை தூக்கி அவன் மேல எரியணும், அவன் பூவை தூக்கி உங்க மேல எறிவான். தர்பூசணி கிடைச்சா அவன் தூக்கி போட்டு புஷியான தலையில விழுந்து மண்டபோட உடையட்டும். அருமையா இருக்கு. இன்னைக்கு டெடிபியர் தூக்கி இவங்க வீச, அதை தூக்கி அவன் வீச. என்ன ஐபிஎல் போட்டி நடத்திக்கீங்களா? பாலை தூக்கி போட பேட் அடிக்கிற மாதிரி அவன் கொலவெறி ஐட்டம். பாண்டிச்சேரியில் ஒருத்தர் தர்பூசணி கொடுத்தாங்க. தலைவர் வருவாரு, நீ ஆரத்தி சுத்தி உடைக்கணும்னு. அவன் ரொம்ப நேரம் நின்றுருக்கான். நின்ன உடனே இவன் வாங்கல, அவன் கொலவெறி ஆகி தூக்கி உள்ள போட்டா உள்ள புசியானது தலையில விழுந்து 2ஆ உடைஞ்சி. ஏற்கனவே அது சேப்பாக்கல் ஸ்டேடியமா இருக்கும் அவன் மண்டை. என்ன கூத்து காட்டுறாங்க பாருங்க. அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அரசியலுங்க. ஒரு பொண்ணுலாம் ஐயோ அப்படின்னு அழுது. ஏன்பா அழுத? தளபதியை பார்த்துட்டு பார்த்ததுக்கே அழுகையா. ஒரு இன்னொன்னு அழுதா, ஏமாடிய தளபதியை பார்க்கல.
ஒருத்தி பார்க்கலன்னு அழுறா, ஒருத்தி பார்த்துட்டு அழுறா. கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டில், அவ்வை பிறந்த தமிழ்நாட்டில், மானமும் வீரமும் உயிரென வாழக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு பெண் ஒரு நடிகனை பார்த்து விட்ட இது போதுங்கிறா. இன்னொருத்தி சொல்றா, எனக்கு என் மாமாவை விட விஜய் மாமாவை தான் பிடிக்கும் அப்படிங்கிறா. இன்னொரு பெண் சொல்லுகிறாள், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் வாழ்க்கையில். என்னம்மா, என்ன ஆசை? உங்க அப்பா அம்மாவுக்கு சொந்தமா சுழைச்சு வீடு கட்டி கொடுக்கணுமா? இல்ல இல்ல. வேற என்ன ஆசை? உன் கணவனுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல இல்ல. உனக்கு வேற என்ன ஆசை? பெத்த பிள்ளைகளை IPS IAS ஆக்கணுமா? இல்ல இல்ல. உனக்கு வேற என்ன ஆசை? உங்க ஊர்லயே சிறந்த பெண்ணா வரணுமா? ஐயோ அது இல்ல. வேற என்ன ஆசை? எப்படியாவது சாகிறதுக்குள்ள ஒரு தடவை தளபதியை பாத்திரணும். ஒருவேளை பார்க்கணும்னா நான் செத்த உடனே குழி தோண்டி என் புணத்துக்கு மேல தளபதி போட்டோ போட்டு மூடிடணும். நான் தான் சொன்னேன், போட்டோ ரெடியா இருக்கு தாயே, நீ எப்ப சாக போற? ஆனா ஒண்ணுங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் எவ்வளவு உடன்பிறப்புகள் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். திமுகவுக்கு எவ்வளவு உடன்பிறப்புகள் திமுக காரங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள், எம்ஜிஆருடைய வாரிசு சொந்தங்கள் எவ்வளவு இருக்குன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். அதே போல காங்கிரஸ் காரங்க எவ்வளவு பேருன்னு தெரியும், பிஜேபி காரங்க எவ்வளவுன்னு தெரியும், நாம் தமிழர் கட்சிக்காரங்க எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தமிழ்நாட்டில் எவ்வளவு தற்குறிகள் இருக்காங்கன்னு தெரிய போகுது. தமிழ்நாட்டில் எல்லா கணக்கெடுப்பையும் எடுத்துடலாம். சாதி வாரி கணக்கு, எத்தனை தேவரி, எத்தனை கோணாரி, எத்தனை நாடாரி, எத்தனை பிள்ளைமாரி, எத்தனை செட்டியாரு, எத்தனை முதலியாரு, எத்தனை இஸ்லாமியர், எத்தனை கிறிஸ்தவர், எல்லாத்தையும் எடுத்துடலாம். எத்தனை மீனவர் எடுத்துடலாம். ஆனா எத்தனை தற்கூறின்னு எடுக்க முடியுமா? தெரியாது. அவன் காட்டிக்க மாட்டான், வெளியே அறிவாளி மாதிரியே இருப்பான். ஆனால் எத்தனை தற்கூறிகள் இருக்கிறார்கள் என்று தவித்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு இத்தனை தற்கூறிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தான் தாவேகா தலைவர் பக்கா மாசு கட்சியை தொடங்கியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு தற்கூறி, எவ்வளவு சோசியல் டஸ்ட், எவ்வளவு சமூக குப்பை இருக்கு பாருங்க. குப்பை, சமூக குப்பை. எந்த அரசியல் புரிதலும் இல்ல. திமுக மீது எங்களுக்கு வெறுப்பு உண்டு, அரசியல் விமர்சனம் உண்டு. அதிமுக மீது மாற்று கருத்து உண்டு, பாஜக சித்தாந்தத்தின் மீது மாற்று கருத்து உண்டு, காங்கிரஸ் மீது உண்டு. ஆனால் எந்த கட்சியின் கூட்டத்திலும் மரத்தில் ஏறி, டிரான்ஸ்பார்மர்ல ஏறி, கொடியை தூக்கி சாக்கடைகளை போட்டு கட்சி கூட்டத்துக்கு வந்தவன் வந்து கட்சிக்காரனுடைய வண்டி மேல தாவறது, காவல்துறை கையை பிடிச்சு கடிக்கிறது. நேத்து 6 பவுன் செயினை காணும் விஜய் கூட்டத்துல, இன்னைக்கு 6 பவுன் செயினை காணும். பேசாம டிவிக்கு போல செயின் ஸ்நாச்சிங் பார்ட்டின்னு வைங்களா, நல்லா பொருத்தமா இருக்கும். SSP அப்புறம் ஒரு கட்சி, அதுவும் தமிழே வராது. நேத்து திருப்பூர்ல பேசுறாப்ல, டே ஆஃப்டர் டுமாரோ நம்மளுடைய எலெக்ஷன் அஜெண்டாவை நம்ம வெளியிட இருக்கிறோம். ஆக்சுவலி பட் இன்னைக்கே உங்ககிட்ட சில அஜெண்டாவை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழே வரல. உன் வாயிலே தமிழ் வரலையே, உன் ஆட்சியில் எப்படி தமிழ் இருக்கும்? டே ஆஃப்டர் டுமாரோ எப்படின்னு ஒரு தலைவன் பேசுறான். ஆங்கிலம் ஒண்ணும் இழிவல்ல, நான் மாற்றுக்கிறது இல்ல. வெள்ளக்காரன் பேசும்போது நம்ம அப்படி பேசலாம். கட்சியின் தலைவன் மேடையில பேசும்போது டே ஆஃப்டர் டுமாரோ. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். பாண்டிச்சேரி போய் பேசுறாப்ல, நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வந்துடுறேன். வா வா மேட்ருக்கு வா. லஞ்ச் அப்படின்னு நினைக்கிறேன், டின்னர் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பா என்ன ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது நடத்திட்டு இருக்கியா, இல்ல கட்சி நடத்துறியா? அது உண்மையிலே கட்சிலாம் கிடையாதுங்க. அது ஒரு கான்செப்ட். இந்த இளையராஜா கான்செப்ட் போடுவாங்கல்ல, அது மாதிரி கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் வந்து வர்றாப்புல, கையை காட்டுறாப்புல, ஒரு பாட்டு பாடுறாப்புல, பாட்டை பாடிட்டு கையை காட்டிட்டு அடுத்த ஆட மட்டும் தான் செய்யல. அனிமன் இந்த 2-3 நாள் ஆடுவாப்புல, நல்லா ஆடுவாருங்க அவரு. நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்றது விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டுருவோம். ஏன்? நல்லா ஆடுவாப்புல. தம்பி சட்டசபையில போயிட்டு கொக்கா கோலா ப்ரௌன் கலருடா, எங்க அக்கா பொண்ணும் அதே கலருடா அப்படிலாம் பாட்டு பாட முடியாது. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சி செடிக்க அப்படிலாம் பாட முடியாது. நீங்க இப்ப வந்து எதிர்கட்சி முதலமைச்சர் ஆயிரம் விஜய், எதிர்கட்சி தலைவர் போயிட்டு நாட்டிலே கள்ளச்சாரம் விற்கிறது, மதுபானம் விற்கிறது, அதுக்கு முதலமைச்சருடைய கருத்து என்ன? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சி செடிக்க. இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். அப்பெல்லாம் சட்டசபையில போட முடியாது தம்பி. எங்க நாட்டிலே இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சரி இல்ல ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள அப்படின்னு பாடிட்டு இருப்பாரா? நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, நல்லா பஞ்ச் பண்ணுவாரு, நல்லா ஃபைட் பண்ணுவாரு. கடல் கண்ணனை விட ஃபைட் பண்ண ஆள் இருக்கா? நல்லா ஆடுவாருன்னா பிரபுதேவை விட ஆட ஆள் இருக்கா? நல்லா பாடுவாருன்னா PC ஸ்ரீராம் மாதிரி நல்லா பாடுவாரு, SPB மகன் சரண் நல்லா பாடுவாரு. ஓட்டு போட்டு விடலாமா? மக்களுக்காக நிக்கணும், மக்களுக்காக பேசணும், உண்மையை பேசணும். 15 ஆண்டு காலமாக இந்த நிலத்தில் நடந்த
கச்சத்தீவு பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாற்று பிரச்சனை, 8 வழிச்சாலை, சாகர் மாலா, பாரத் மாலா, ஆந்திர காட்டுக்குள்ளே 22 தமிழக சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சனை, தூய்மை பணியாளர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த ரத்தம், என் அண்ணன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. தொடர்ச்சியாக 234 வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிற்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டு அரசியலை பணம் இருந்தால்தான் வெல்ல முடியும், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற இடத்துல அரசியல் செய்ய பணம் தேவையில்லை, நல்ல மனமும் நல்ல குணமும் தமிழ் இனமும் இருந்தால் போதும். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். வா எல்லாரும் வாழு, நாங்கள் தான் ஆளுவோம் என்ற களத்திலே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக சுமந்து, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனையே தலைவனாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்ற ஒரு தனி நபர், ஒரு தனி மனிதன் எங்களுடைய செந்தமிழன் சீமான். மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். இன்றைக்கு வரைக்கும் 154 பொதுக்கூட்டம், 2840 மேற்பட்ட நிமிடங்களுக்கு மேலாக பேசியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலும் 1 மணி நேரம். காலையிலே 10 மணிக்கு ஆலங்குளம் என்றால் 11 மணிக்கு பாவூர் சத்திரம், 12 மணிக்கு ராஜபாளையம், 12 மணிக்கு சங்கரங்கோயில், 1 மணிக்கு வாசுதேவனூர், 4 மணிக்கு ராஜபாளையம், 5 மணிக்கு விருதுநகர், மாலையிலே பொதுக்கூட்டம் வேண்டிய 8 பொதுக்கூட்டம். 8 பொதுக்கூட்டிலும் திமுகவையோ அதிமுக நிலவனம் பள்ளிக்கூடத்தை எப்படி அமைப்பேன், கல்வி மருத்துவமனை